வெறுமையா வந்தேன். ஆண்டவர் மேல எந்த விருப்பமும் இல்லாம வந்தேன். இந்த டம்ளர் தான் நீங்க. இந்த டம்ளர் தான் யாரு? நீங்க. காலி பாத்திரம். வந்தப்ப எப்படி வந்துச்சு? காலியா. ஆண்டவர் மேல எந்த விருப்பம் இல்லை, ஆண்டவர் மேல எந்த வாஞ்சே இல்லை. யாரோ ஒருத்தர் என்ன இழுத்துட்டு வந்தாங்க, நானா வரல. ஆனால் இங்கே வந்த பின்னாடி எனக்குள்ள நடந்த மாற்றத்தை என்னாலே என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. எதனால நடந்துச்சுன்னா, நீங்கள் மாம்சத்தினால பிறந்து மாம்சமாக வந்தீங்க. இங்கே வந்தோன்னே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஊற்றிட்டார். இப்போ உள்ள யார் வந்துட்டா? ஆவியானவர் வந்துட்டார். இப்போ எதில் பிறந்துட்டீங்க? ஆவியில பிறந்துட்டோம். இந்த ஆவியானவர் வந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதே. ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கு, மாம்சத்தினால பிறக்கிறது மாம்சமா இருக்கு. இவனுக்கு என்ன வித்தியாசம்னா, இதை காட்டு. இவரு ஸ்பிரிட் உள்ள வந்துட்டார். உள்ள யார் வந்தாச்சு? ஸ்பிரிட். ஆவியானவர் வந்த உடனே எனக்குள்ள ஒரு அன்பு கொழுந்து விட்டு என்ன செய்யுதுன்னா எரியுது. வந்தப்ப இந்த மாதிரி இல்லை, ஆனா வந்து எனக்குள்ள ஊற்றப்பட்ட ஆவியானவர் வந்த உடனே என் இயல்பு எல்லாமே என்ன செய்யுதுன்னா மாறுது. இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் லவ். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு. ஆதி அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வந்த உடனே சந்தோஷம் தலைகால என்ன செய்யல, புரியல. லவ்வ விட்டுரு, ட்ரக்கை விட்டுரு, கஞ்சா விட்டுரு, போதை என்ன செய்ய விட்டுரு, அதை விட்டுரு, இதை விட்டுருன்னு எக்கச்சக்கமான ஒரு கமிட்மெண்ட் வந்து நீங்க கையை தூக்குனது எதனாலன்னா இதனாலதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள வந்த ஆவியானவர் இந்த செயலை செய்ய வச்சாரு. ஆக்சுவலா இது நான் செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாத காரியத்தை ஆவியானவர் செய்ய வச்சாரு. சோ இங்க இருக்கிற வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னத்தை ஊத்திட்டாரு ஆவியானவர்? உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல. சோ கேம்ப்ல வந்த எண்ணங்களும் ஏக்கங்களும் எல்லாருக்கும் யார் வந்துட்டா? உம்மைத்தான் தேடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரு. எல்லாருக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஆவியானவருடைய அளவு எவ்வளவு? ஒரே அளவு. ஒரே அளவு. எல்லாருக்குள்ளயும் ஒரே அளவு. அதனால எல்லாருமே துள்றோம், எல்லாருமே சந்தோஷப்படுறோம், எல்லாருமே என்னன்னா மகிழ்ந்து பாடுகிறோம். எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கல, எல்லாருக்குமே தூங்க என்னன்னா பிடிக்கல. எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் பொல பொலன்னு என்ன செய்யுது? கொட்டுது. அதுக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவம் வந்த உடனே நீங்க வீட்டுக்கு போறப்ப எப்படி போவீங்கன்னா, மணிக்கணக்கா நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். இனிமேல் ரொம்ப நேரம் பைபிளை நான் என்ன செய்வேன்? வாசிப்பேன். இனிமேல் நான் சர்ச்சில் தான் என்ன சொன்னா அதிகமாக இருப்பேன். இனிமேல் நான் பாஸ்டரோட நான் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஊழியமாவது என்னன்னா செய்வேன்னு சொல்லி நிறைய தீர்மானங்கள், நிறைய வாஞ்சைகள், நிறைய எண்ணங்கள் வந்து இந்த லெவலில் எல்லாருக்குமே உண்டாகும். உண்டாயிருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியம் வந்து வெறுமனே ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே ஒழிய, அதாவது ஒரு பரவசம் தானே ஒழிய வேற இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இருக்கிறது கொஞ்சம், ஆனால் நான் நேசிக்கிறது அதிகம். அளவு எவ்வளவு? கொஞ்சம். இந்த அளவை வச்சுக்கிட்டு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல. இந்த அளவை வச்சுக்கிட்டு நான் 10 அதிகாரம் வாசிப்பேன், நான் 20 அதிகாரம் என்ன செய்வேன்? வாசிப்பேன். இந்த அளவை வச்சுக்கிட்டு நான் மணிக்கணக்காக என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, அளவு கொஞ்சம், பரவசம் அதிகம். இந்த பரவசத்தை அதிகமாய் நம்பிவிடாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் only just a beginning. இது பரவசம் தானே ஒழிய நீங்க முழுவதும் ஆவியானவர் வசமாகல. சொல்லுங்க, பரவசம் தான். இது பரவசம் தானே ஒழிய ஆவியானவருடைய வசமாகல. I'm not fully controlled by the Holy Spirit. ஆனா இந்த எக்ஸைட்மெண்ட்ல, ஆதி அன்புல, ஃபர்ஸ்ட் லவ்ல
இப்படி மனசு, எண்ணம், ஏக்கம், கனவு எல்லாமே யாரைத்தான் சுத்தி வரும்? ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. அப்படியே பழசெல்லாம் சுத்தமா மறந்த மாதிரி இருக்கும். பழசெல்லாம் சுத்தமா மறந்த மாதிரி இருக்கும். நான் பைபிள் ஸ்கூல் போன புதுசு ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாசத்துல பைபிள் ஸ்கூல் போயிட்டேன். பயங்கர சார்ஜில் இருந்தேன். அப்போது மாரநாதா பைபிள் ஸ்கூலில் எங்கள் ஹென்ரி ஜோசப் ஐயா ஃபவுண்டர் அவங்க வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு 50-60 பேர் இருந்தோம். அப்போ ஐயா வந்து கேட்டாங்க, என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் சுத்தமாக எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க அப்படின்னாங்க. அந்த குட்டியை தூக்கிட்டு கீழே போட்ட மாதிரி நானும் கையை தூக்கிட்டேன். தூக்கிட்டு தான் பார்க்குறேன், வேறு யாருமே கையை என்னன்னா தூக்கலை. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ நம்ம இது தப்புன்ற போல இருக்கும், கை கீழே போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். பழசு மேலே எதுலையுமே நாட்டம் என்னன்னா போகலை, இல்லை, எல்லாமே வெறுத்து போச்சு. இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமேங்கிறதுல அந்த 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 நினைவுகள் எந்த பாதிப்பும் என் மனசில் என்னன்னா அதை வெறுக்கிறது, அதை அருவறுக்கிறது, அதை வேண்டான்னு தூக்கி போடுறது, அதை குப்பைன்னு சொல்கிறது எல்லாமே அப்படியே சும்மா பத்திக்கிட்டு எரிஞ்சு. அப்போ ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த கடந்து வந்த 25 வருஷத்தை திரும்பி பார்த்தா இப்போ தான் தெரியுது, அது ஆதி அன்பில் ஒரு மனுஷனுக்குள்ள எழுகிற ஒரு பரவசம் மட்டும்தான். ஏன்னா அன்னைக்கு எனக்குள்ள ஆவியானவர் இருந்த அளவு இவ்வளவு தான். ஆனால் நான் அவருக்குள்ள போட்ட ஆட்டமோ ரொம்ப அதிகம். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள அவர் இருந்த அளவை விட நான் அதிகமாக அவரை நான் என்ன பண்ணேன், நான் நேசித்தேன், உறவாடினேன். அந்த மாதிரி நீங்களும் இப்போ ஃபுல்லாக அருமையாக உங்களை உள்ள ஆவியானவர் வந்து உங்களை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார். போகிறப்ப அப்படி தொடச்சி விட்ட மாதிரி இருக்குது. மைண்ட் எப்படி இருக்குது? தொடச்சி விட்ட மாதிரி. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனை என்னன்னா வரவே வராது. வாழ்க்கையில் இனிமேல் நம்ம சரியான பாதையில் நடந்துட்டதுனால காற்று கருப்பு இனிமேல் நம்மளை என்ன செய்யாதுன்னா அண்டாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு போவீங்கன்னா வழியிலே அவன் பார்க்குறான். 5 நாள் உள்ளே இருந்துட்டு எப்படியும் 6வது நாள் நீ வெளியே வந்து தானே மாப்பிள்ளாகணும். கேட்டுக்கு வெளியே ஜெபத்தோட்டம் கேட்டுக்கு வெளியே வந்து தானே மாப்பிள்ளை. நீ எப்போ வருவேன்னு வழி மேலே விழி வச்சு காத்திருக்கிற அந்த பழைய திருட்டு உள்ள அந்த பழைய திருட என்ன பண்ணுறான்? காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வாசப்படியில் உட்காந்துருக்கிறான். அப்படி நீ எப்போ வந்து இந்த கேட்டை விட்டு இந்த கேம்பை விட்டு வெளியில் இப்படியே வச்சிருப்பாங்க. உன்னைய இப்படியே 5 நாள் 10 நாள் மிஞ்சி அதிக போனால் எவ்வளோ நாள் வச்சிருப்பாங்க? 11 நாள் வச்சிருப்பாங்க. காலம்புற நீ உள்ளே இருந்துருவ. நீ எங்கே வந்து ஆகணும்? வெளியே வந்து தானே ஆகணும். அதனால உங்களுக்கு வெளியில போன உடனே முன்னாடி இருந்த சோதனையை விட அடுத்து பல மடங்கு அதிகமான சோதனை காத்திருக்கிறது. எஸ், அல்லேலூயா. என்ன கோபம், பயங்கர கோபமா இருப்பான். ராத்திரி அண்ணன் சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டேன், நமக்கு என்ன வச்சிருக்கிறான்னு தெரியல. யூதா நம்ம போறப்ப இவ்வளவு பேர் டெலிவர் ஆனா நமக்கு என்ன வச்சிருக்கிறான்னு என்ன செய்யல தெரியலையே. ஆனாலும் எங்களுக்கு ரகசியம் தெரியும், அதனால பயம் இல்லை. ஆமென். எப்படி அடிக்கிறதுன்னு எங்களுக்கு என்னன்னா தெரியும். அந்த அந்த கலையை ஆண்டவர் கத்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலையை கத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த செஷன். ஆமென். சும்மா அனுப்பிடக்கூடாதுல்ல. எஸ், ஹல்லேலூயா. ஒரு ஹோலி லைஃபை எப்படி வாழ்றது, ஒரு பரிசுத்தத்தை எப்படி நம்ம லைஃப்ல மெயின்டைன் பண்றது, எப்படி காத்து கொள்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹோலி ஆர்ட். கராத்தையை கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்களா? எஸ். குத்துச்சண்டையை கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறானா? ஏன்னா அது ஒரு கலை. அது போல இந்த பரிசுத்தமா வாழ்றது, பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு அவனுடைய டாக்டிக்ஸ் என்ன நமக்கு என்னன்னா தெரிஞ்சோம்னா கவுண்டர் அடிக்கலாம். எஸ், பந்தாடலாம். இனிமே நீங்க அவனை கராத்தேவை தற்காப்பு கலன்றான். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இது வெறுமனே ஒரு பரவசம்.
இந்த நிலைமையில அவரு கொஞ்சம், நீங்க அதிகம். சொல்லுங்க, அவரு கொஞ்சம், அவர் கொஞ்சம், நான் அதிகம். நான் அதிகம். அவரோட அளவு கொஞ்சம், அவருடைய அளவு கொஞ்சம், என்னுடைய மாம்சத்தின் அளவு அதிகம். என் மாம்சத்தின் அளவு அதிகம். ஆவியானவரும் இருக்கிறாரு, ஆவியானவரும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன். நானும் இருக்கிறேன். இந்த நான் இருக்கிற வரைக்கும் டெவில் நம்மள என்ன செய்ய மாட்டான். அந்த நாய் மோப்பம் பிடிச்சிட்டு என்ன செய்யணும், நம்மளை தேடி வரும் வரும். ஹல்லேலூயா. அப்படி வந்து சோதனைக்காரன் என்ன பண்ணுவான்னா, நோக்கமே நம்மளை சோதிச்சு சோதனையில விழ வைக்கிறது. ஸோ ஒருத்தர் தனியா தூக்கலாமா? தனியா தூக்கி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணலாமா? எஸ். இவர் என்ன தீர்மானத்தோடு போறாருன்னா, செஞ்ச செயலை எதையும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கவே கூடாது. இனிமே நான் அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நீங்க போறப்ப, சோதனைக்காரன் வந்து மறுபடியும் உங்களை சோதிச்சு உங்களை என்ன பண்ணிடுவான், விழ வச்சு, அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியில அழ வச்சு, இந்த 5 நாள் கேம்புக்கு போயிட்டு வந்து எல்லாம் நல்லாயிரும்னு நான் நினைச்சேனே, ஆனா இப்ப பழைய குருடி கதவை தரடின்னு ஆயிடுச்சு. நான்லாம் கேம்புக்கு போனவேன்னு சொல்றதுக்கே எனக்கு வெளியில வெக்கமா என்னன்னா இருக்கு. என்னை நினைச்சா எனக்கு ஒரே அருவருப்பா என்னன்னா இருக்கு. நான் ஒரு அசிங்கம் பிடிச்சவன், என்னை எல்லாம் திருத்தவே முடியாது, என்னை எல்லாம் நான் கையில பிடிக்க முடியாத ஒரு கன்றாவி. எஸ். மனசுக்குள்ள இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி வந்து உடனே ரொம்ப உட்காந்து என்ன செய்வோம், நம்ம அழுவோம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விழ வச்சு நம்மளை அழ வைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். குற்ற உணர்ச்சி உங்களையும் என்னையும் அழ வைக்கும். கண்டிப்பா யூ வில் மேக் மிஸ்டேக்ஸ். நீங்க போறப்ப என்ன பண்ணுவீங்க, கட்டாயம் மிஸ்டேக் பண்ணுவோம். எவ்ரி எரர் இஸ் a மிரர். அந்த தவறு செஞ்ச உடனே நான் எவ்வளவு மோசமானவன், நான் எவ்வளவு பலவீனமானவன் என்கிற காரியத்தை நீங்க நல்லா என்ன செய்வீங்க, எதை தொடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க போறீங்களோ அதை போய் தொடக்கூடிய சோதனையை தந்து தொடவும் வச்சிருவான். எஸ். இந்த ஆபாசத்தை பார்க்க கூடாதுன்னு தீர்மானம் எடுத்த பின்னாடி ஏதாவது ஒரு ரீல்ஸை பார்க்க வச்சு, எதையாவது ஒரு ஷார்ட்ஸை பார்க்க வச்சு, வசியம் பண்ணி, இழுத்து, நயம் பண்ணி, உங்களை கரெக்ட் பண்ணி, செய்யக்கூடாத தப்ப செய்ய வச்சு, அப்புறம் குப்புறப்படுத்து அழ வச்சு, அங்க போய் கண்ணீர் விட்டல, உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல, என்னென்னமோ பாடுனி. இப்ப பாடுறா இப்ப நீ எல்லாம் போய், நீ எல்லாம் ஒரு பரிசுத்தவான, நீ எல்லாம் பெரிய யோக்கியம் பாரு, ஏதோ ஒரு 5 நாள் போனவன திருந்துட்டியே நீயே. இதான் உன் லட்சணம், அறிவு கட்டவனே. இனிமே போவியா அங்க, நீ வாழ முடியாதுடா, உன்னால எல்லாம் பரிசுத்தமா வாழ முடியாதுடா, உனக்கு அந்த தகுதியே இல்லடா, நீ குப்படா. நீ யாரு? குப்பை. நீ குப்பை தொட்டிடா. அங்க போய் ஒரு தம்பி அப்ப தொட்டினா அப்ப கூடன்றாரு. அப்ப கூட நீ குப்பை கூடன்றது இப்பவாது உனக்கு என்ன செய்யுதா, புரியுதா? அவன் தான் வந்து தெரியாம அப்ப கூடன்னு பாடினா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நீ பழரசலடா, பச்சை தண்ணிடா. நீ பச்சை தண்ணிடா. பழரசமா? பழரசம். மூஞ்சிய பாரு, முகரைய பாரு. இந்த இந்த அனுபவத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு ஒரு தடுப்பூசியை போட்டு அந்த களவாணி பய, அந்த திருட்டு பய தந்திரத்தை ஆண்டவர் தோலுரிச்சு காட்ட. ஆமென். நீங்க விவரம் தெரியாத ஆள்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம எல்லாம் பழரசம் இல்ல, பச்சை தண்ணி, பழைய ரசம். நான் பழரசம் இல்ல, பழைய ரசம். நீ சொல்றது சரிதான். குப்பை கூட என்னைக்கு அப்ப கூட மாறுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய தந்திரம் தெரியலன்னா அந்த பொய்யை நீங்க நம்பி என்ன செய்வீங்கன்னா மோசம் போயிருவீங்க. நம்மோடவன் கொம்புத்தி எனக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நீங்க மோசம் போவீங்க. எனக்கெல்லாம் எந்த அருகதை இல்லை. அதாவது 100க்கு 100% செய்யக்கூடாத செயலை செஞ்சுட்டு
தடுமாறி வேதனையில அவமானத்துல கூனி குறுகி உங்களை நோக்கி பார்க்க எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில சந்திக்கிற அவலம் வெளியே சொல்ல முடியாத யுத்தம் இது. எஸ், இட்ஸ் a war. சொல்லுங்க, இட்ஸ் a war. இட்ஸ் a war. இட்ஸ் a war. இட்ஸ் a war. இது யுத்த களம். இது யுத்த களம். எந்த எதிரிய நீ வேணான்னு காரி துப்புனியோ அந்த எதிரி உன்னை கொஞ்சிறதுக்கு திரும்ப வருவான். எஸ். நீங்க உன்னோட யுத்தம் டான்னு போனா அவன் முத்தம் கொடுக்க வருவான். எஸ். ஒரே ஒரு முத்தம், ஒரு முத்தம் கொடுக்கவா? நீங்க நல்லா இருக்குன்னு கன்னத்தை காட்டிடுவீங்க. 5 நாள் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், உன்னை கிஸ் பண்ண வந்திருக்கிறேன். 5 நாள் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். என்னடா இப்படி போய் மறந்துட்டியாடா? என்னடா நீ தவிக்கி விட்டுட்டியாடா 5 நாள் என்னைய? ஐயோ, நீ பாட்டில் அங்க போய் ஆராய்ச்சிக்கிட்டு திர்ற. நான் என்ன என்ன தங்கம், என்ன தங்கம் இப்படி? செல்லம், ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமா உன்னைய? நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், அதனால உனக்கு ஒரு கிஸ் பண்றேன். நீங்களும் கண்ணத்தை காட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிஸ் என்ன பண்ணிடுவான், கொடுத்துருவான். ஏன்னா நீங்க அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ண களமிறங்கினதுனால அவன் எதுக்கு வர்றான்? முத்தம் கொடுக்க வர்றான். சரி, கேட்டானேன்னு சொல்லி ஒரு முத்தத்தை கன்னத்தை கொடுத்து எது வாங்கியாச்சு? முத்தத்தை வாங்கியாச்சு. முத்தத்தை வாங்கின பின்னாடி தான் குப்பை கூட எச்சக்கலை. டேய் எச்சக்கலை, சென்னை பாஷையில் எச்சக்கலை நாய அறிவு இருக்கடா. அப்ப சாவுகிறாக்கி நீ உருப்பட மாட்டேடா. டேய் என்னடா சொல்ற? முத்தம் தானடா கேட்ட? குத்தம் சொல்றதுக்கு தாண்டா முத்தம் கேட்டேன். டேய் தொடப்பு கேட்ட, நீ உருப்படவே மாட்ட. எப்படி இது திட்டு முஞ்சி போச்சாங்க, திட்டு முஞ்சி. நீங்க இங்க அவனோட யுத்தம் பண்ணுவேன்னு போன பின்னாடி அவன் என்ன கேட்கிறான்? ஒன்னே டே ஒரு முத்தம்டா, டே மிஸ் பண்ணிட்டேன்டா, ஒரு கிஸ்ஸரா. சரி போறான், ஒரு கிஸ்ஸு தானே அப்படின்னு நீங்க ஒரு கிஸ்ஸு விட்டீங்க அப்படின்னா, முத்தத்தை கொடுத்த உடனே, முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் செல்ல குட்டியில, என் தங்கம்ல, என் பெத்தார்ல, நீ இல்லாம நான் தவிச்சு போயிட்டேன் பாரு, இப்படி சொல்லி முத்தம் கொடுத்தான். கொடுத்த பின்னாடி தான் எப்படி சாவுகிறாக்கி திட்டு முஞ்சி குப்பை கூட. என்னடா முத்தம் கேட்டான்னு முத்தம் கொடுத்த பின்னாடி சொன்ன குத்தம் பயங்கரமா இருக்கு. அதோட நான் புலம்ப ஆரம்பிச்சிடுறேன். இனிமே உங்களை நோக்கி பார்க்கறதுக்கு நோக்கி பார்க்க பலனில். அது எப்படி பாப்பா? நோக்கி பார்க்க பலனில். ஆனா இங்க 5 நாள் இப்படி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். பொசுன்னு வரும் காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிறவனுக்கு. வாடி வா வெளியே, வாடி மாப்பிள்ள வா, வாடி மாப்பிள்ள வெளியே வச்சிருக்கண்டி மாப்பிள்ள உனக்கு ஒரு ஆப்பு. அதோட வந்து முத்தம் கொடுத்த பின்னாடி என்னமோ 5 நாள்ல பாடுனிய பாட்டு, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். இப்ப பாடுறா அப்படின்னா நான் என்ன செய்றேன்? அதெல்லாம் பாடுறதுக்கு தகுதி இல்ல. நோக்கி பார்க்க தூக்கி நான் சொல்றேன், வீட்டுல போய் இந்த வாரமே இப்படி நிப்ப. என்னடா அங்க போனா நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள, இங்க வந்தா என்னடா தொசுக்குன்னு போச்சு. ஏமாந்துராத. பயரா இருந்துச்சு, பட் டயரா ஆயிட்டேன். என் மேல அன்னைக்கு அவனுக்கு அவ்வளவு கோபமா இருக்கு. ஏன்னா தோல் இருக்கிற பாருங்க அவன் காரியத்தை, அவன் வண்டவாளத்தை தண்டவாளத்தை
மண்டவாளத்தை லட்சணத்தை தோல் உரிக்கிற சத்தியம். வீட்டில் போய் இதை போட்டு போட்டு கேளு இந்த வீடியோவை. மற்றவனுக்கு சொல்லிக் கொடுங்க போய். அப்படி இட்ஸ் அ வார், இட்ஸ் அ வார். கண்டிப்பா பழைய ஆள் என்ன பண்ண வருவான். நீங்க யுத்தம் பண்ண போறதுனால அவன் கிஸ் பண்ண வருவான். நீங்களும் மயங்கி கிஸ் என்ன செஞ்சிருவீங்க, வாங்கிருவீங்க. வாங்கின பின்னாடி தான் இருக்கு இப்ப கேட்ட இந்த எல்லா திட்டம். அதாவது அவன் நம்மளை தீட்டுப்படுத்திட்டு திட்டுறவன். என்ன செய்யறவன்? தீட்டுப்படுத்திட்டு திட்டுறவன். தீட்டுப்படுறப்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு, தித்திப்பா இருந்துச்சு. திட்டு வாங்குறப்ப திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஸோ இது நிறைய பேரோட லைஃப்ல ஒரு பெரிய ட்ராஜடி. கவனிங்க, நீங்க மிஸ்டேக் பண்ண பின்னாடி ஆவியானவர் வெளியில போனாரா? போகல. எங்க இருக்கிறாரு? உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாரு. வெளியில போனா நீங்க இளவு கொண்டாடலாம், ஐயோ இழந்துட்டேனே வச்சுட்டேனேன்னு சொல்லி அழலாம். ஆனா அவர் இன்னும் எங்க தான் இருக்கிறாரு? உள்ளுக்குள்ளதானே இருக்கிறாரு. நீ அவன்கிட்ட முத்தம் வாங்கின பின்னாடியும் உன்னை எந்த குத்தமும் சொல்லாம இன்னும் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார், ஆனா நான் அவரோட இல்ல. இது நேச குறைவு இல்ல, ஜெப குறைவு. சொல்லுங்க, ஜெப குறைவு. அந்த நாள்ல நான் உறவாடல, அதனால மண்ணை கவிட்டேன். மற்றபடி என் கூட தான் அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. தப்பு செஞ்ச உடனே என்னை விட்டு அவர் விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. ஆனா நான் தான் அவரை விட்டு என்ன செய்யறேன்? விலகி நிக்கிறேன், ரொம்ப தூரம் போயிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இது போல நான் எப்படி வர்றேன்னா, நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க அந்த மாதிரி அனுபவத்தோட நான் திரும்பவும் எங்க வர்றேன்? அவர் சமூகத்துக்கு. சொல்லுங்க, திரும்பவும் எங்க வர்றேன்? அவர் சமூகத்துக்கு. அவர் சமூகத்துக்கு வர்றேன். அவர் சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் என்ன அடிக்கல, என்ன வெறுக்கல, என்ன உதறி தள்ளல. குப்பை கூட நான் சொன்ன உன்னைய அப்ப கூடடா, நீ இன்னும் என்னுடைய அப்ப கூடடா. ஏன் தப்புன்னு தெரியுமா? அப்பா கூடனா அப்பா கூட இருக்கணும். ஆமென். அப்பா கூட இருக்கிறவன் தான் அப்பா கூட. நீ ஏன் தப்பா போனேனா, நீ கொஞ்சம் அப்பா கூட என்னன்னா இல்ல அப்படிங்கிறத உணர்த்தி நமக்கு புரிய வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா, தம்முடைய கிருபை இன்னும் கொஞ்சம் என் மேல அப்படி ஊற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அளவு கூடிருச்சா? கூடிருச்சு. ஆவியானவருடைய அளவு கூடிருச்சு. நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க பலனில்லை, தூக்கி நிறுத்தும் தேவன், என்னை தூக்கி நிறுத்தும் தேவன். இங்க வந்து அவருடைய கிருபை எனக்குள்ள அப்படி ஊத்துன உடனே இப்படி 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 நின்னேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அந்த அளவு வந்தோடனே திரும்ப மேல அடிப்பாங்க. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டு அன்பின் தகப்பன் நீர்தானையா, கிருபையின் படியே மீட்பின் மகிழ்ச்சி தந்தீரையா. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் தூரம் போய் முத்தம் வாங்கி குத்தம் சொல்லி அவரை நோக்கி பார்க்க எனக்கு பலன் இல்லைன்னு அவமானத்தால் கூனி குறுகி அவர் முன்னாடி நிற்கும் பொழுது நீங்க பண்ண வேண்டிய ஜெபம் என்னன்னா, யோவான் 3:30 அவர் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. யோவான் ஸ்நானன் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்.
இல்ல சொல்லுங்க, அவர் பெருகவும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் சிறுகவும். இந்த வசனத்தை அருமையான எசேக்கியா ப்ரீச் பண்றப்ப நான் கேட்டேன், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் வசனம் இல்லை. அந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க, முக்கியமான சத்தியம். கவனிப்பீங்களா என்னைய? வசனம் எப்படி இருக்கு? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் வேண்டும் வசனம் இல்லை. வசனம் எப்படி இருக்கு? அவர் பெருகவும் நான் சிறுகவும். அப்படின்னா சத்தியம் என்ன? நான் குறைகிறதுனால அவர் அதிகமாகல, அவர் அதிகமாகிறதுனால தான் நான் குறைகிறேன். ஆமென். இந்த ஒரு சத்தியம் எல்லா குற்ற உணர்ச்சியிலிருந்து உங்களை டெலிவரி பண்ணுதாங்க. எஸ், ஹalleluya ஹalleluya. இப்ப பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்றேன்? இந்த அளவு யாருன்னா, இதுல 2 அளவு இருக்கு, இதுல ஒரு அளவு இருக்கு. இங்க எவ்வளவு ஆவியானவர் எவ்வளவு இருக்கிறாரு? ஒரு கால்வாசி இருக்கிறாரு. இதுல ஆவியானவர் எவ்வளவு இருக்கிறாரு? ஒரு அரைவாசி இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, ஆவியானவருடைய அளவு அரைவாசியானதுனால தான் ஏன் அளவு குறைஞ்சிச்சு. எஸ், ஹalleluya ஹalleluya. ஏன் அளவு அந்த வசனம், நான் குறைஞ்சதுனால அவர் அதிகமாகல, நான் சிறுகின்றதுனால அவர் பெருக்கமாகல, அவர் அதிகமாகிறதுனால தான் நான் குறைகிறேன். ஆமென். அப்ப நான் என் மாம்சம், எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சத்தின் அளவு குறையணும்னா அவருடைய அளவு என் வாழ்க்கையில அதிகமாகணும். ஆமென். அதனால ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, டேய் இந்த அளவு வச்சுக்கிட்டலாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு இப்ப தேவை என்னுடைய அளவு அதிகமானா உன் அளவு குறைஞ்சிரும்டா. ஆமென். அப்போ குற்ற உணர்ச்சியில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து கேட்கணும், ஏசப்பா நான் உங்களோட இல்லாததுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் யாரோட தான் இருக்கிறீங்க? என் கூட தான் இருக்கிறீங்க. இன்னும் என் கூட தான் இருக்கிறீங்க. இன்னும் என் கூட தான் இருக்கிறீங்க. இன்னும் என் கூட தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க, இன்னும் என் கூட தான் இருக்கிறீங்க. இன்னும் என் கூட தான் இருக்கிறீங்க. இந்த மாதிரி சொல்லி மறுபடியும் அவரிடத்துல நீங்கள் குற்ற உணர்ச்சியோடு வரும் பொழுது அவர் உங்களுக்கு தருகிற ஒரு வெளிப்பாடு, அவர் உங்கள் மேலே காண்பிக்கிற ஒரு கிருபை, அவர் உங்கள் மேலே பாராட்டுகிற ஒரு தயவு, ஒரு புது ரசம் என்ன பண்ணுதுன்னா அவருடைய அளவு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும் பொழுது உங்கள் அளவு என்ன செய்யுது? குறைகிறது. It's a process. சொல்லுங்க, process. It's a process. Hallelujah. Hallelujah. அப்ப தப்பு பண்ணிட்டு பிசாசு உங்களை கண்டம் பண்றப்ப சோதனைக்கு இடம் கொடுத்தனால தான் என்ன பண்ணிட்டான் அவன்? சோதிச்சிட்டான். அப்ப ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, என் கூட இருந்திருப்பேன்னா நீ சோதனைக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டேல. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணியிருந்தேன்னா தப்பு செஞ்சிருக்க மாட்டேல. அப்ப இந்த தப்பு நீ செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீ என் கூட என்னன்னா இல்ல, மற்றபடி நான் உன் கூட தான் இருக்கிறேன். எஸ், இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நீ என் கூட இல்லாததுனால தான் இந்த தப்பை பண்ண, மற்றபடி நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னோடு கூட தான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். உன் கூட தான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். அப்போ என் அளவு குறைஞ்சாதான் அவர் அளவு அதிகமாகுன்றது பொய், நம்பாதீங்க. என்னத்தையாவது செஞ்சாதான் என்னை நேசிப்பாருன்றதை நம்பாதீங்க. அவர் நம்மளை நேசிக்கிற பொழுதுதான் செய்யக்கூடாத செயலை செய்யாம நான் விடுறேன். ஆமென். தப்பு பண்ணாம இருக்கணும்னா அப்பாவோட நேசம் எனக்கு வேணும். ஆமென். நான் தப்பு பண்ணாததுனால எங்க அப்பா என்னை நேசிக்கல, எங்க அப்பா என்னை நேசிக்கிறதுனால நான் பண்ற தப்பு குறையுது. எஸ், ஹalleluya ஹalleluya. குப்பை கூட அப்பா கூட மாறுறதுக்கு காரணமே அந்த குப்பை கூட யாரோட இருக்கு? அப்பாவோட இருக்கு. ஹalleluya ஹalleluya. அப்ப நல்லா கவனிங்க, இந்த மாதிரி நாம இங்க நிரம்பி போறப்போ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன். இது ஆவியானவர். இந்த எம்டி ஃபுல்லா யாரு? நான் இருக்கிறேன். இந்த நான் இருக்கிற வரைக்கும் சோதனை நம்மளை விடாது. நாய் கண்டிப்பா மாம்சத்தை மோப்பம் பிடிச்சு முத்தம் கொடுக்க வரும். ஏன்னா நீங்களும் இருக்கிறீங்க. யாரு இருக்கிறா? ஆவியானவரும் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. என்ன நடந்திருக்கு? முதல்ல நான் வந்தப்ப எம்டியா வந்தேன். முதல்ல வர்றப்ப எப்படி வந்தேன்? எம்டியா வந்தேன். இப்போ நான் அவரை அறிஞ்சிருக்கிற அறிவின் அளவு என்னன்னா அதிகரித்து கொண்டே அதிகமா இருக்கு. அதே போல நான் அனுபவிக்கிற அளவும் அதிகமா இருக்கு. அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி இன்னும் நான் இருக்கிறேன். இந்த ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் என்னுடைய சுயம் என்னன்னா இருக்கு.
அதனால அந்த சுயம் இருக்கிறதுனாலே பிசாசு என்ன வஞ்சிச்சு வீழ்த்த நினைக்கிறான். அப்போ ஒரு புது பலன் வர்றப்போ ஆவியானவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன். சொல்லுங்க, ஆவியானவரும் இருக்கிறாரு, ஆவியானவரும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன். நானும் இருக்கிறேங்கிறது வேற, நானும் அவரோடு இருக்கிறேங்கிறது வேற. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் இருக்கிறேன்றது வேற, நானும் அவரோடு இருக்கிறேன் ஹல்லேலூயா சொல்றது வேற. அப்ப நான் இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆவியானவருடைய அளவு மனுஷங்களுக்கு மனுஷன் என்ன செய்யுதுன்னா வித்தியாசப்படுது, வேறுபடுது. ஆவியானவர் ஒரே ஆவியானவர். எஸ். இந்த பாட்டில் அதிகமாக இருக்கா, இந்த டம்ளர் இன்னும் கொஞ்சம் இருக்கா, இருக்கு, இதில் கொஞ்சம் இருக்கா, இருக்கு. இந்த மாதிரி ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அளவு என்னன்னா வித்தியாசம். இன்னைக்கு நீங்கள் காலையில் நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா, பைபிள் வாசிச்சிருந்தீங்கன்னா அவருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு அவசர அவசரமாக ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அல்லது ஆத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி போனீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஜெபம் பண்ணாமலே விட்டீங்கன்னா இவ்வளோ தான் இருப்பார். எஸ். ஜெபம் பண்ணலன்னா இருக்க மாட்டேன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணா எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன். இதுக்கு மேலே அளவு என்னென்ன இன்க்ரீஸ் என்னன்னா, ஸோ இங்கே பெற்றுக்கொண்ட இந்த அளவை வச்சு நீங்கள் வீட்டில் போய் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உங்களால் முடியாது. அப்போ என்ன வேணும்? திரும்ப திரும்ப வச்சு என்ன செய்யணும்? நான் வந்து 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 என்னை நீங்க நிரப்புங்கப்பா ராஜா, நீங்க என்னை நிரப்புங்கப்பா. நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. அப்ப ஒவ்வொரு முறையும் தேடுறப்பெல்லாம் ஒரு அளவு அப்படி என்ன செய்வார்னா, உம்மை தேடி 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 உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உண்ணவும் முடியல, உறங்கிடவோ முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவோ முடியல, உறங்கிடவோ முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் வசனம் 3 வாசிக்கலாமா? எசேக்கியேல் 47:3. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் எப்படி இருந்துச்சு? கணுக்கால் அளவாய் இருந்தது. இந்த இதுல இருக்கிற மாதிரி என்ன அளவா இருக்கு? கணுக்கால் அளவாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. சொல்லுங்க, பின்னும் அவர். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பின்னும் அவர். இந்த அளவு ஊத்திட்டாரு. இந்த அளவு என்ன பண்ணியாச்சு? ஊத்தியாச்சு. இப்ப பின்னும் அவர் அப்படிங்கிற காரியத்தை அவர் செய்யணும்னா நான் என்ன சொல்லணும்? இன்னும் அவர். சொல்லுங்க, இன்னும் எனக்கு நீங்க வேணும். இவ்வளவு ஊத்தி விட்டாரா? நீங்க வீட்டுக்கு போறப்ப எனக்கு இது பத்தாது, இன்னும் நீங்க வேணும்னா அடுத்து ஒரு 1000 முழத்தை அளந்து உங்களை இடுப்பளவு கொண்டு வருவார். ஆமென். அதுக்கப்புறம் வாசிக்கலாம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. அடுத்து கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, அடுத்து என்ன அளவு? அப்போ பின்னும் அவர் ஏதாவது செய்யணும்னா நீங்க வீட்டுல போய் இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லணும். இன்னும் எனக்கு வேணும்பா.
ஹalleluya ஹalleluya. எனக்கு இன்னும் வேணும்பா, இன்னும் வேணும்பா, இன்னும் வேணும்பா நம்ம கேட்கிறப்பதான் அவர் பின்னும் வருகிறார். ஜெபிச்ச பின்னாடி எனக்கு இன்னும் ஜெபம் வேணும், துதிச்ச பின்னாடி எனக்கு இன்னும் துதி வேணும், பைபிளை வாசிச்ச பின்னாடி இன்னும் நான் 5 அதிகாரத்தை என்ன செய்ய விரும்புறேன், வாசிக்க விரும்புறேன்னு சொல்லி நம்ம இன்னும் எனக்கு நீங்க வேணும், இன்னும் எனக்கு வேணும். அதனால அப்பா பாடுறாங்க பாருங்க, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகம் அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா. இந்த இன்னும் அதிகமாங்கிறது என் வாயில இருந்து வந்துருச்சுன்னா அவர் பின்னும் 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 அவர் பின்னும் அவர் பின்னும் அவர் பின்னும் அவர் பின்னும் அவர் இன்னும் ஆர்வமா. கவனிங்க, இங்க ஒரு அளவு இருக்கு, இங்க ஒரு அளவு இருக்கு, இங்க ஒரு அளவு இருக்கு, இங்க ஒரு அளவு இருக்கு. ஸோ இப்படியே வளர்ந்து 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 நீங்க என்ன இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஆவியானவருக்குள்ள எப்படி ஆயாச்சு, ஃபுல் ஆயாச்சு. இங்க ஒரு கேட்டகரி, இங்க ஒரு கேட்டகரி, இப்போ இங்க ஒரு கேட்டகரி எப்படி ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நிரம்புறதுக்கு என்ன இல்லை, இடமே இல்லை, இடமே இல்லை. இந்த பாத்திரம் நிரம்பிருச்சு, சொல்லுங்க, நிரம்பி இருக்கு, நிரம்பிருச்சு. இதுக்கு மேல ஃபில் பண்ண முடியுமா, முடியாது. ஃபில் பண்ண இடம் இருக்கா, இடம் இல்லை. அப்போ இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கு, இப்போ இந்த டம்ளர்ல என்ன இருக்கு, தண்ணீர் இருக்கு. இப்ப எனக்குள்ள யார் இருக்கா, ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள யார் இருக்கா, ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள யார் இருக்கா, ஆவியானவர் இருக்கிறார். பாத்திரத்துல என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. தண்ணி பாத்திரத்துல தான் இருக்கு. எஸ். இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி இதுக்கு மேல உள்ள அனுபவம் என்னன்னா, தண்ணிக்குள்ள பாத்திரம் இருக்கு. பாட்டில் எங்கங்க, டம்ளர் எங்க, டம்ளர் எங்க, தண்ணிக்குள்ள. தெரியுதா, தெரியல, தெரியுதா, தெரியல. இங்க டம்ளர்ல தண்ணி இருக்கு, டம்ளர்ல தண்ணி இருக்கு, இங்க டம்ளர் தண்ணீருக்குள்ள இருக்கு. எஸ், ஆமென். உங்களோட அவர் இருக்கிறாரு, அவரோட நீங்க இருக்கிறீங்க. ஆமென். எப்போதும் உம்மோடு தான் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. இது ஒரு யுத்தங்க. இது என்னது, ஒரு யுத்தம். இப்ப இந்த பாத்திரத்தை சுத்தி யார் வருவா, பிசாசு சுத்தி வருவா. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறாரு, நீயும் இருக்கிறார், நீங்களும் இருக்கிறீங்க. அதனால அவன் உங்களை டெம்ப்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி அனுபவத்துல கட்டாயம் என்ன செய்வான், வருவான் வருவான். ஆனா ஒன்ஸ் நீங்க அவருக்குள்ள மூழ்கிட்டீங்கன்னா, immersed in the spirit. ஆமென். இங்க ஆவியானவரால நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, இங்க நீங்க ஆவியானவருக்குள்ள மூழ்கிட்டீங்க. அப்ப டெவில் வர்றான். டெவில் இவனை சோதிக்க முடியும், இவனையும் சோதிக்க முடியும், இவனையும் சோதிக்க முடியும். ஆனா ஒருத்தன் இருந்தானே, எங்கடா அவனை காணா, 4 வயல்லடா போனாங்க, 3 வயது திருறான். ஒருத்தன் என்னன்னா காணோம், ஒருத்தன் இங்கதானடா இருந்தான், எங்கடா போனான் அவன். சுத்தி வந்தாலும் உங்க அட்ரஸை நீங்க சேஞ்ச் பண்ணனால உங்களை கண்டுபிடிக்க இனிமே அவனால. உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், உங்க நிழல் நடத்தி சென்றீர், உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா
மகன் நான், மகள் நான், அப்பா அப்பா, மகள் நான், மகன் நான், உங்க கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணி தானே அப்பா, தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாத்தினீ. என்ன நடக்குது தெரியுமா தங்கம்? நீங்க தடுமாறினாலும் நீங்க விழுந்தாலும் உங்களை தள்ளாம உங்களை விட்டு விலகாம இப்படி இந்த நிரப்புற வேலையை மட்டும் பண்ணிட்டே இருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டம் வரும் பாரு, விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு ஆண்டவரே. எதனால நான் அடிக்கடி நான் தப்பு பண்றேன்னா, நீங்க என் கூட இருந்தும் நான் உங்களோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாததுனால தான் நான் தப்பு பண்றேன். ஆனா நான் உங்களோட நான் இருப்பேன்னா என் அட்ரஸே மாறுது. நான் எங்க இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. இந்த 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 தண்ணீர்ல மூழ்கி இருக்கிற டம்ளருக்கு சுத்தி வந்து நோட்டம் விடுற டெவில் எங்க இருக்கான்னு தெரியுதா? தெரியல. உள்ள இருக்கிற டம்ளரு வெளியில இருக்கிற பொல்லாங்கனை பார்க்கும். வெளியில இருக்கிற பொல்லாங்கனுக்கு உள்ள இருக்கிற டம்ளரோட கண்ணுக்கு தெரியாது. ஆமென். கிரேஸ்னா என்ன தெரியுமா? அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் இருக்கிற மறைவிடத்தை தடவி தடவி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் அழுத்து போவான். இந்த இந்த டம்ளருக்கு கண்ணு திறந்துருச்சு, ஆனா என்ன வஞ்சித்த பிசாசுக்கு கண்ணு குருடாயிருச்சு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் கண்ணை குருடாக்கன பிசாசனுடைய கண்ணை குருடாக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அவருக்குள்ள மூழ்கி இருப்பது, ஆமென், அவரோடு வாசம் பண்ணுவது, ஆமென், அவரோடு சஞ்சரிப்பது. ஆமென். அதான் பாஸ்டர் விளாட் சொல்வாரு, we get the Holy Spirit at salvation. salvation அப்ப நாம தான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். but the Holy Spirit gets us when we surrender. ஆனா நான் ஆவியானவர் வசமா எப்ப மாறுறேன்னா சரண்டர் ஆகிறப்போ. ஆமென். இவன் சரண்டர் ஆகிறவன், இவன் போராடுறவன். இந்த போராட்டம் வேண்டாம், இப்படி சரண்டர் ஆயிருன்றார் ஆண்டவர். ஆமென். தொல்லையே இருக்காது. எஸ். எல்லா பக்கமே என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான், எட்டியே பார்க்க முடியாது. எஸ். வாசனை இருந்தா தானடா வருவேன். அடிக்கிற வாசனை யாரு வாசனை? கிறிஸ்துவின் வாசனை. அதனால என்னைய தொட அவனால இனிமே முடியாது. சுத்தி சுத்தி வந்தாலும் உங்களை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மறைவிடம் இது. சொல்லுங்க, மறைவிடம். இது ராஜாவுடைய மாளிகை. இது நான் தங்கி இருக்க வேண்டிய வாசஸ்தலம். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க டே டு டே லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னா, காலையில எழும்புனா நமக்குள்ள ஆவியானவர் அளவு இவ்வளவுதான் என்னன்னா இருக்கு. நேத்து ஃபில் பண்ணான்றதுக்காக இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபில்லிங் என்னன்னா தேவை. ஸோ இன்னைக்கு நான் அவரை தேடுறப்ப என்னை என்ன செய்வாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பாட்டு பாடணும். 2 துதிச்ச உடனே அளவு என்ன செய்யும்? கூடும். ஒரு 10 நிமிஷம் பாடிட்டு அப்புறம் ஆண்டவரே நான் பைபிளை வாசிக்கிறப்போ ஒரு வசனத்துலேருந்து என்ன செய்வார்னா பேசுவார். அளவு என்ன செய்யும்? கூடும். அப்புறம் ஒரு ஜோம் பண்ணிங்கன்னா அந்த அளவு என்ன செய்யும்? கூடும். இப்படி ஒன்று துதிக்கிறது, ஒன்று ஜோம் பண்ணுறது, ஒன்று பைபிள் என்ன செய்யறதுன்னா வாசிக்கிறது, அல்லது பரிசுத்தவான்களோட ஐக்கியமாக இருக்கிறது, அல்லது ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறது, ஆவிக்குரிய புஸ்தகத்தை வாசிக்கிறது, அல்லது உனக்கு ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் எழுதுறது, அல்லது ஒரு அந்நிய பாஷையில் என்ன செய்யறது, பேசுறது. இப்படி செய்ய 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 அளவு என்ன செய்யும்? அப்படி கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த அளவு இன்க்ரீஸ் ஆன உடனே ஒரு எல்லைக்கு மேல தொப்புக்குன்னு உள்ள போயிருவேன். ஆமென். உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீ. உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீ. அப்பா அப்பா
மகனா மகள்னா அப்பா அப்பா மகள்னா மகள்னா உங்க கண்ணை மணிதான் அப்பா கண்ணின் மணிதான் அப்பா. அதாவது your relationship with the Holy Spirit is more important than the revelation you get from the Holy Spirit. ஆவியானவரிடமிருந்து நீங்க பெற்றுக்கொண்ட வெளிப்பாடை விட ஆவியானவரோடு உள்ள தனிப்பட்ட உறவு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்ல பாஸ்டர் விளாட்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இது வந்து ரெவலேஷன். த ரெவலேஷன்ஸ் யூ ஹேவ் ரிசீவ்ட் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். அவ்வளோதான். ஆவியானவர்கிட்ட வந்து நீ பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு. ஆனால் இது வந்து ஆவியானவரோடு உனக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் காலையில் எழும்பின உடனே மூடு இருக்கு, மூடில் 2 பாட்டை பாடுங்க. 2 பாட்டு புத்தகத்தை கையில் என்ன செய்யுங்க, ஜெபத்தோட ஜெயகீதங்களை கையில் வச்சுக்கோங்க. அல்லது வேற யூடியூப்ல பாட்டை போட்டு என்னன்னா கேளுங்க. உங்களுக்கு வந்து உணர்வு இருக்கிறதுனால நீங்க ஜெபம் பண்ண முடியாது. ஜெபிக்கிறப்ப தான் உணர்வே வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உணர்வு இருக்கிறதுனால தேட முடியாது. தேடுறப்ப உணர்வு கொடுக்கப்படுகிறது. 2 பாட்டை பாடணும். அப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு 17ஆம் தேதினா 17ஆம் வால்யூம் இருக்கு, அதுல 2 பாட்டு பாடுங்க. ஒரு ரெகுலர் பைபிள் ரீடிங் வச்சுக்கணும். ரேண்டமா கிளி ஜோசிய மாதிரி என்ன செய்யக்கூடாது, வாசிக்காம ஒரு பேசேஜை நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஒரு டெய்லி டிவோஷன் ஒரு புக்கை வச்சுக்கலாம். ஒரு 2 அதிகாரம் வாசிக்கிறேன், ஒரு 2 பாட்டு பாடுறேன், அந்த டிவோஷன் என்ன செய்றேன், நான் வாசிக்கிறேன். அதுல இருந்து ஒரு பர்சனல் ரெவலேஷன் எனக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அதோட ஒரு ஜெபம் என்ன செய்றேன், பண்றேன். அதோட 2 துதி என்ன செய்றேன், பண்றேன். நான் கிடைச்ச வெளிப்பாடு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்றேன், நான் பேசுறேன். இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அப்படி 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 நிரம்பி 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 வந்து டம்ளர் என்ன ஆகி போச்சு, ஃபுல் ஆகி ஒரு கிளைமேக்ஸ் வந்தோன்னா டப்புக்குன்னு உள்ள போயிருக்கு. ஆமென். உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். வந்தன்னைக்கு எம்டியா வந்தோமா, வந்தோம். அன்னைக்கே சில பேரை நிரப்பினாரா? அப்புறம் 2வது நாள் கூடிச்சா அளவு, 3வது நாள் அதை விட கூடிச்சா, 4வது நாள் கொஞ்சம் கூடிச்சா, 4வது நாள் நைட் என்ன ஆகி போச்சு சொல்லுங்க, டொப்புக்குன்னு விழுந்துருச்சுல. சொல்லுங்க, டொப்புக்குன்னு உள்ள விழுந்துச்சு. டொப்புக்குன்னு உள்ள விழுந்து, எங்கடா விழுந்த, எங்கடா விழுந்த, எங்கடா விழுந்த, என்னடா 3 நாளா சேட்டை பண்ணிட்டு தெரிஞ்ச, உள்ள வந்து ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ என்னடா எல்லாமே வேணான்னு சொல்லியிருக்கேன்னா, டம்ளரு தண்ணுக்குள்ள போயிடுச்சு, விழுந்துருச்சு. விளங்குதா உங்களுக்கு? எஸ். முதல் நாள் இல்லை, 2வது நாள் இல்லை, 3வது நாள் இல்லை. ஆனாலும் ஆவியானவர் படிப்படியா 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 உனக்கே தெரியாம ஒரு காரியத்தை உன்னை நிரப்பிக்கிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் செஷன்ல ஜெபராஜன் செஷன்ல பென்னி மூலமா, அடுத்து பாஸ்டர் பென்ஸ் மூலமா, அடுத்து எங்க மூலமா, மோகன் மூலமா, பீட்டர் மூலமா, ஜூடா மூலமா, இருக்கிற தம்பிமாருங்க மூலமா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. ஆனா ஏதோ நடக்குது, என்னமோ எனக்கு செய்யுது, என்னமோ எனக்குள்ள ஒரு இதமா இருக்குன்ற ஃபீல்ல தான் நீங்க இருந்தீங்க. ராத்திரி என்னாச்சு தங்கம்? அப்பா வந்த பிறகு என்னாச்சு தங்கம்? என்ன தங்க நீ அனுபவிச்ச? ஏன் தங்க நீ சாப்பிடவே போல? போங்கனாலும் ஏன் போல? டம்ளரு தண்ணிக்குள்ள போயிடுச்சு, நதியில் தண்ணிக்குள்ள போயிடுச்சு, நான் மூழ்கினேன், தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இத உங்க பர்சனல் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு இந்த லைஃப் ஸ்டைலை நாம பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவு தான் நீங்க துரத்தின பிசாசு உங்க எல்லா பக்கமே வராது. எஸ். ஆனா இன்னொன்னு நடக்கும். என்ன நடக்கும்? இன்னொன்னு நடக்கும். உங்களை பிடிச்சு வச்சிருந்த மாதிரியே அநேகரை பிடிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. போனோகிராஃபில, லஸ்ட்ல, ட்ரக்ல,
அடங்காதவனா கஞ்சாக்கு, போதைக்கு, அடிக்ஷனுக்கு, விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கு அடிமையாக இருக்கான் பாருங்க. அப்படி நீங்கள் ஒரு யுத்த புருஷனா அப்படி போவீங்க. போய் அவன் இருக்கிற இடத்துக்கே போய், அவன் கோட்டைக்குள்ளேயே போய் சிண்ட பிடிச்சபடி கையில் தூக்குற ஒரு விடுதலையின் ஊழியத்தை ஒரு பழைய அடிமையை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார். நீ ஒரு பழைய அடிமை, நீ ஒரு பழைய அடிமை. ஆமென். நீ ஒரு பழைய அடிமை. எஸ். ஆனா நீ செய்ய போற ஊழியம் என்னன்னா ஒரு எஜமான போல விடுதலையின் ஊழியம். என்ன மாதிரி கட்டில் இருந்தவன விடுதலை பண்ணக்கூடிய அபிஷேகத்தோட கிருபையோட நான் வந்திருக்கிறேன். இப்ப என்னோட நீ மோத முடியாது. இப்ப நான் ஒரு வாரியரா வந்திருக்கிறேன். இப்ப நான் ஒரு யுத்த புருஷனா வந்திருக்கிறேன். நீ பழைய ஆளு நினைச்சு எனக்கு முத்தம் கொடுக்க முடியாது. உன் பிடியில் இருக்கிறவன, உன் கட்டில் இருக்கிறவன, உன் இடத்துக்கே வந்து, உன் ஏரியாவுக்கே வந்து, உன் கோட்டைக்குள்ளே வந்து தட்டி தூக்கிட்டு போற யுத்த புருஷனா, ஒரு ஜாஷுவாவா, ஒரு கிதியோனா வந்திருக்கிறேன்டா எல்லைக்குள்ள. ஆமென். வாடா பார்க்கலாம் நீ போ. ஹalleluya. ஹalleluya. நான் இருக்கிற இடத்துல வந்து நீ என்னை சோதிச்ச. நானும் தெரியாம பொத்துன்னு என்ன பண்ணிட்டு தெரிஞ்சேன், விழுந்துகிட்டு தெரிஞ்சேன். ஆனா இப்ப எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எஸ். அவருக்குள்ள மூழ்கி, அவருக்குள்ள மறைஞ்சு, நீ இருக்கிற இடத்துக்கு இப்ப நான் வந்திருக்கிறேன். சிங்க கெபிக்குள்ள சிங்கத்தை வேட்டையாட வந்திருக்கிறேன்டா நானு. சிங்க கெபிக்குள்ள வந்து சிங்கத்தை வேட்டையாட வந்திருக்கிற யுத்த புருஷன். இந்த வைராக்கியம், இந்த ஜீல், இந்த ஆக்ரோஷம், இந்த அனாயிண்டிங் லெவல் உனக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா இந்த இடத்துக்கு நீ வந்தாகணும். ஆமென். கமிட் பண்ணுவீங்களா? எஸ். விடுதலை ஆனா மட்டும் பத்தாது, உங்களை கொம்பு சீவி அனுப்புறோம். விடுவி போ. ஆமென். உன்ன மாதிரி கட்டில் இருக்கிற 4 பேரை தூக்கி நிறுத்து போ. இனிமே உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த வேலையை செய்ய. ஆமென். ஆனா இந்த இடத்துல நீ இருந்துகிட்டேன்னா அன்னைக்கு உனக்கு முத்தம் கொடுத்துருவான். முத்தம் கொடுத்துட்டு உன்னை என்ன பண்ணுவான்? குத்தம் சொல்லுவான். அந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். இந்த விழுந்து எழுந்து இந்த அனுபவம் இல்லாம ஒவ்வொரு நாளும் உமக்குள்ள நான் மூழ்கி இருப்பேன். என்னை கண்டுபிடிக்க முடியாத அளவு உங்களுக்குள்ள மறைஞ்சிருவேன். உங்க சட்டையில மறைஞ்சது எதுக்குன்னா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறவனை தேடி போய் தூக்குறது. எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் வருது? ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று அந்த வாஞ்சையோட நீங்க கமிட் பண்ணணும். என்னை அடிச்சேல, என்னைய நாசம் பண்ணல, என்னைய தீட்டுப்படுத்தினல, முத்தம் கொடுத்து என்னை நீ குத்தம் சொன்னல, விழுந்து நான் எந்திரிச்சது எதனாலன்னு இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ஆண்டவருடைய அளவு தான் எனக்குள்ள அதிகமா இருக்க ஒழிய நான் ஆழத்துக்குள்ள இல்ல. சொல்லுங்க, நான் ஆழத்துக்குள்ள இல்ல. உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் அளவு இல்ல, உங்களுக்கு எனக்கு தேவை. சொல்லுங்க, ஆழம். ஆவியானவருடைய ஆழம். ஆண்டவரே, நான் உமக்குள்ள மூழ்க விரும்புறேன். உமக்குள்ள நான் மூழ்கி இருக்க நான் விரும்புறேன்னு சொல்லி இந்த மண்டலத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது நீங்க இருக்கிற இடம் எதுன்னு அவனுக்கு தெரியாது. ஹalleluya. ஆண்டவர் சொல்லார், உன் அட்ரஸை சேஞ்ச் பண்ணு.